வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரசிகர்களை நேரில் சந்திக்கும் நடிகர் ரஜினிகாந்த். விஷாலுக்கு திரையரங்க உரிமையாளர்கள் எதிர்ப்பு. ரம்யா கிருஷ்ணன் திருமண வாழ்வில் பிரச்சனையா? இனி விரிவான செய்திகள். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரசிகர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். தனித்தனியாக ரசிகர்களை சந்தித்து போட்டோ எடுப்பதில் சிக்கல் இருக்கும் என்பதால் திடீர் என்று அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ரசிகர்களை நேரில் சந்திக்க முடிவு செய்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். முதற்கட்டமாக வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கரூர், திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், தஞ்சை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த தனது ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் போட்டோ எடுத்துக் கொள்கிறார் ரஜினி. கடந்த 2011ஆம் ஆண்டு ரசிகர்களை சந்தித்த ரஜினி அதன் பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இதனால் இந்த சந்திப்பு ஒரு உணர்ச்சி மயமிக்க சந்திப்பாக அமையவிருக்கிறது என்கிறார் ஒரு ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். திரையுலகின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போராட முடிவு செய்துள்ள நடிகர் விஷால் வருகிற 30ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் எதுவும் நடக்காது, திரையரங்குகளில் படங்கள் எதுவும் ஓடாது என்று அறிவித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நாங்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்க மாட்டோம், விஷாலின் தனிச்சையான முடிவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். நாளை சென்னை திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த அறிவிப்பு தவிர பல முக்கியமான முடிவுகளையும் வெளியிட இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் அபிராமி திரையரங்கின் உரிமையாளர் அபிராமி ராமநாதன். சென்னையில் மகனுடன் வசித்து வரும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவரது கணவர் இயக்குனர் கிருஷ்ணவம்சியை பிரிந்து வாழ்வதாகவும் அவரை விவாகரத்து செய்துவிட்டதாகவும் வெளியாகியுள்ள செய்திகளை மறுத்துள்ளார் ரம்யா கிருஷ்ணன். என் கணவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்கிறார் ரம்யா கிருஷ்ணன். என் கணவர் தெலுங்கு படங்களை இயக்குவதால் ஹைதராபாத்தில் வசிக்கிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஹைதராபாத்துக்கு செல்வேன், அதே போல அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்னை வருவார் என்கிறார் நடிகை ரம்யா கிருஷ்ணன். ஆர்யா, ஜெயம் ரவி இருவரும் கதாநாயகர்களாக நடிக்க ஸ்ருதிஹாசன் கதாநாயகியாக நடிக்கும் படம் சங்கமித்ரா. ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை சுந்தர் சி இயக்குகிறார். மிக பிரம்மாண்டமாக உருவாக உள்ள இந்த படத்தை பாகுபலியை போலவே 2 பாகங்களாக வெளியிட முடிவு செய்துள்ளனர். இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்க ஜூன் மாதம் முதல் படப்பிடிப்பு துவங்குகிறது. இந்த படத்தின் அறிமுக விழா வருகிற 18ஆம் தேதி பிரான்சில் நடைபெறவுள்ள கேன்ஸ் திரைப்பட விழாவில் நடைபெறவுள்ளது. அந்த விழாவில் படத்தில் நடிக்கும் ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன், இயக்குனர் சுந்தர் சி, கலை இயக்குனர் சாபு சிரில், தயாரிப்பாளர் முரளி ராமசாமி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். ஹிந்தியில் தனுஷ் கதாநாயகனாக அறிமுகமான ராஞ்சனா படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் சோனம் கபூர். பிரபல ஹிந்தி நடிகர் அனில் கபூரின் மகளான இவர் இந்தியில் சில படங்களில் நடித்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித்துக்கு நடிகர் அக்ஷய் குமார் மும்பையில் வைத்த விருந்து நிகழ்ச்சியில் சோனம் கபூர், மும்பை தொழிலதிபர் ஆனந்த் அஹூஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது சோனம் கபூருக்கும் தொழிலதிபர் ஆனந்துக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு பிறகு காதலாக மாறியது. இப்போது இருவரும் திருமணம் செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நீர்ஜா படத்திற்காக விருது பெற சென்ற நடிகை சோனம் கபூருடன் தொழிலதிபர் ஆனந்தும் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாப்பாண்டி படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமாகியுள்ள நடிகர் தனுஷ் அடுத்து தனது கதை வசனத்தில் உருவாகியுள்ள வேலையில்லா பட்டதாரி படத்தின் 2ஆம் பாகம் எப்போது வெளியாகும் என அறிவித்திருக்கிறார். ரஜினியின் இளைய மகளும் கோச்சடையான் படத்தின் இயக்குனருமான சௌந்தர்யா இந்த படத்தின் திரைக்கதை எழுதி இயக்க தனுஷுடன் ஹிந்தி நடிகை கஜோல், அமலா பால், சமுத்திரகனி உட்பட பலர் இந்த படத்தில் நடித்திருக்கின்றனர். இந்த படம் தனுஷின் பிறந்த நாளான ஜூலை மாதம் 28ஆம் தேதி வெளியாக உள்ளது. தற்போது வடசென்னை படத்தில் நடித்து வரும் நடிகர் தனுஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். பீட்சா, ஜிகர்தண்டா, இறைவி போன்ற படங்களை இயக்கியுள்ள இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அடுத்து தனுஷ் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருந்தார். அந்த படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் துவங்க உள்ளது. இதனிடையே பிரபுதேவா நடிக்கும் ஒரு படத்தை இயக்க முடிவு செய்துள்ளார் கார்த்திக் சுப்புராஜ். விரைவில் அந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க இருக்கிறது. கதாநாயகியாக கன்னட நடிகை சம்யுக்தா ஹெக்டே நடிக்கிறார். யங் மங்சங், குலே பகவாலி ஆகிய 2 படங்களில் நடித்து வரும் நடிகர் பிரபுதேவா தமிழில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள 3வது படம் இது. இந்த 3 படங்களின் படப்பிடிப்பு முடிந்த பிறகே விஷால், கார்த்தி இணையும் வெள்ளை ராஜா கருப்பு ராஜா படத்தை இயக்க இருக்கிறாராம் பிரபுதேவா.
தமிழில் வெளியான இறுதிச் சுற்று படத்தை இயக்கிய சுதா கொங்கரா அந்த படத்தை தெலுங்கு மொழியிலும் இயக்கினார். வெங்கடேஷ் கதாநாயகனாக நடிக்க குரு என்கிற பெயரில் வெளியான அந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. மீண்டும் ஒரு தமிழ் படம் இயக்கும் பணிகளில் கவனம் செலுத்தி வரும் இயக்குனர் சுதா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதைக்களத்தை தேர்வு செய்துள்ளாராம். தற்போது அந்த படத்திற்கான எழுத்து பணிகளில் இருக்கிறேன். அது முடிந்ததும் படப்பிடிப்பு துவங்கும் என்று சொல்லும் இயக்குனர் சுதா வித்தியாசமான முயற்சிகளை தமிழில்தான் செய்ய முடியும் என்கிறார். பிரசன்னா நடித்த அச்சமுண்டு அச்சமுண்டு, கல்யாண சமையல் சாதம் போன்ற படங்களை இயக்கிய அருண் வைத்தியநாதன் தற்போது அர்ஜுன் நடிக்கும் நிபுணன் என்கிற படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படம் அர்ஜுனின் 150வது படமாக வெளியாக இருக்கிறது. பிரசன்னா ஒரு முக்கிய வேடத்தில் நடித்துள்ள இப்படத்தில் கதாநாயகியாக வரலட்சுமி நடித்திருக்கிறார். மேலும் வைபவ், ஸ்ருதி ஹரிஹரன் என பலர் நடிக்க நவீன் இசையமைத்திருக்கிறார். ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ள இந்த படத்தின் டீசர் வருகிற 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. எம்ஜிஆர் உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார், வாருங்கள் என்று சரவணாபுரம் அதிபர் ஜி.என். வேலுமணி அழைத்த போது அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு கே. சங்கர் போக மறுத்தார் என்றார். அதற்கு காரணம் இருந்தது. முதற் காரணம், எம்ஜிஆர் எதற்காக அழைக்கிறார் என்று கே. சங்கருக்கு நன்றாக தெரியும். இரண்டாவது காரணம், பி.எஸ். சுரப்பானுடைய ஆலயமணி திரைப்படத்தை இயக்க அப்போதுதான் ஒப்புக்கொண்டிருந்தார் கே. சங்கர். சிவாஜி நடிக்கிற ஆலயமணி திரைப்படத்தை ஒத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்துடைய வேலையும் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எம்ஜிஆர் வந்து பார்த்தேன்னா வீண் குழப்பம்தான் வரும். அதனால் இந்த படத்தை முடிச்சுட்டு அவரை நான் பார்க்க வருகிறேன் என்று ஜி.என். வேலுமணியிடம் சொன்னார் சங்கர். ஆனால் இவர் சொன்ன எதையுமே காதில் வாங்கிக் கொள்ள ஜி.என். வேலுமணி தயாராக இல்லை. எதுவானாலும் நீங்களும் எம்ஜிஆரும் பேசிக்கிங்க, என்னோட நீங்கள் எம்ஜிஆரை பார்க்க வரீங்க, அவ்வளவுதான் என்று கே. சங்கரிடம் சொன்னார் வேலுமணி. அதற்கு மேலும் வேலுமணியை தவிர்க்க முடியாமல் மறுநாள் காலையிலே எம்ஜிஆரை சந்திக்க வேலுமணி அவருடன் சென்றார் கே. சங்கர். எம்ஜிஆரோட காலை உணவை சாப்பிட்ட பிறகு சிவாஜியினுடைய ஆலயமணி படத்தை இயக்க தான் ஒப்புக்கொண்டிருக்கிற விஷயத்தை எம்ஜிஆருக்கு சொன்னார் சங்கர். அப்படி இருக்கும்போது உங்களுடைய படத்தை என்னால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் அவர். இவர் சொன்னது எதுக்குமே எம்ஜிஆர் எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகவே தான் சொன்ன விளக்கத்தை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று எண்ணிய கே. சங்கர் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு ராமாவரம் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார். இவரை வழி அனுப்ப வந்த எம்ஜிஆர், என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, பணத்தோட்டம் படத்துக்கு நீங்கள் தான் டைரக்டர் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய்விட்டார். பணத்தோட்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் இனி வாதிட தனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் அதற்கான தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது என்றும் கே. சங்கருக்கு தெளிவாக புரிந்தது. தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஆலயமணி திரைப்படத்தையும் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை பணத்தோட்டம் படத்தையும் இயக்கினார் கே. சங்கர். அப்படி ஒரே நேரத்தில் 2 படங்களை இயக்க அவர் ஒப்புக்கொண்டதிலே அவரோடு சேர்ந்து இன்னொருவரும் சிக்கலை அனுபவித்தார். அவர் அந்த 2 படங்களிலே கதாநாயகன் நடித்த சரோஜாதேவி. ஒரு நாள் வழக்கம் போல மதியம் 1 மணி வரை ஆலயமணி படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்துவிட்டு மதியம் 2 மணிக்கு மேல் பணத்தோட்டம் படப்பிடிப்புக்கு வந்த கே. சங்கர் எம்ஜிஆர் நடித்த ஒரு காட்சியை படமாக்கும் போது ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் என்று 5 முறைக்கும் மேலாக கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் இப்படி தொடர்ந்து ஒன்ஸ் மோர் என்றவுடன் கே. சங்கரை தனியாக அழைத்தார் எம்ஜிஆர். நீங்கள் காலையில் டைரக்ட் பண்ண நடிகர் நடித்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அவருடைய பாணி வேறு என்னுடைய பாணி வேறு, அதை தெரிந்து கொண்டு படமாக்குங்கள் என்று நேரடியாகவே சங்கரிடம் கூறினார் எம்ஜிஆர். பணத்தோட்டம் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு என்னுடைய படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கே பயந்தீங்களே, இப்போ என்ன நினைக்கிறீங்க என்று எம்ஜிஆர் கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து கொண்டார் கே. சங்கர். அதற்கு பிறகு எம்ஜிஆரது பல வெற்றி படங்களை இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்ற கே. சங்கர் எம்ஜிஆரது சொந்த நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸின் அடிமை பெண் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பினையும் பின்னாளில் பெற்றார். 1963ஆம் ஆண்டு ராமண்ணாவின் இயக்கத்திலே எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலே எம்ஜிஆர் கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு ஆங்கில பாணியிலே பாடி நடித்த அன்று வந்ததும் அதே நிலா என்ற பாடல் காட்சி ரசிகர்கள் மத்தியிலே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது.
அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ராமண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல் காட்சிகளில் எப்போதுமே ஏதாவது ஒரு புதுமை இருக்கும். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலே அந்த பாடல் காட்சியை இப்படித்தான் படமாக்க திட்டமிட்டிருப்பதாக எம்ஜிஆரிடம் ராமண்ணா சொன்னபோது, நான் அது மாதிரிலாம் ஆடினா நல்லா இருக்காது, என் ரசிகர்களுக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். ஏற்கனவே பாசம் திரைப்படத்தில் எம்ஜிஆருடைய கருத்துக்கு எதிராக செயல்பட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தனால எம்ஜிஆருடைய கருத்துக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் சொல்ல ராமண்ணா தயங்கினார். அந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு ராமண்ணாவை சந்தித்த எம்ஜிஆர், அந்த பாடல் காட்சியில் நான் நடித்தா நல்லாவா இருக்குன்னு நினைக்கிறீங்க என்று அவரை பார்த்து கேட்டவுடன் அந்த பாடலை பற்றிய இரட்டை சிந்தனையிலே அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ராமண்ணா, நீங்கள் நடிச்சீங்கன்னா மிகவும் பிரமாதமாக இருக்கும் என்று அவரிடம் சொன்னார். அதைத் தொடர்ந்து அந்த பாடல் காட்சியில் நடிக்க எம்ஜிஆர் தனது சம்மதத்தை தெரிவித்தார். எம்ஜிஆருடன் தேவிகா ஜோடி சேர்ந்த ஒரே படமான ஆனந்த ஜோதி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம்ஜிஆருடன் சாவித்திரி ஜோடி சேர்ந்த பரிசு ஆகிய 2 படங்களும் 1963ஆம் ஆண்டில் வெளியாகின. இந்த 2 படங்களில் யோகானந்த் இயக்கிய பரிசு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. எம்ஜிஆர் ஒரு காலத்திலே பங்குதாரராக இருந்த மேக்கலா பிக்சர்ஸ் தயாரித்த காஞ்சி தலைவன் திரைப்படமும் அந்த ஆண்டிலே தான் வெளியானது. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து பணியாற்றிய கடைசி படமான காஞ்சி தலைவன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை. தமிழ் சினிமா வண்ணத்துக்கு மாறிக்கொண்டிருந்த வசந்தமான காலகட்டம் அது. சின்னப்பா தேவர் தனது அடுத்த படத்திற்கு காட்சீட்டுகளை கேட்பதற்காக சரோஜி தேவியின் வீட்டுக்கு சென்றார். சரோஜி தேவியினுடைய அம்மா ருத்ரம்மா சின்னப்பா தேவர் அவருடைய காட்சீட்டுகளை பற்றி எதையும் பேசாமல் பல வண்ணப்படங்களிலே சரோஜி தேவிக்கு நடிக்க வாய்ப்புகள் வந்து இருப்பதை பற்றி அவரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ருத்ரம்மா சொல்லிக்கொண்டே போக தேவர் பொறுமை இழக்கத் தொடங்கினார். வழக்கம் போல எம்ஜிஆர் மொத்தமாக காட்சீட்டு கொடுத்தாரு. அந்த தேதிகளில் சரோஜி தேவி காட்சீட் கிடைக்குமா கிடைக்காதா அதை முதல்ல சொல்லுங்க என்றார் தேவர். தான் கேட்ட கேள்விக்கு ருத்ரம்மா அப்படி ஒரு பதிலை தருவார் என்று தேவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு அந்த படத்திலே சின்னப்ப தேவர் யாரை கதாநாயகமாக நடிக்க வைத்தார் என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். அட்லி இயக்கும் விஜய் படத்தில் டாக்டராக நடிக்கிறாராம் நடிகை காஜல் அகர்வால். சூர்யா நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. திருட்டு பயலே 2ஆம் பாகத்தில் வில்லனாக நடித்து வருகிறார் நடிகர் பிரசன்னா. பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த வேடத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் நடிகை ஸ்ரீதேவியா. சங்கிலி புங்கிலி கதவு துற படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது தணிக்கை குழு. மழைக்காலத்தில் ஒரு படத்தை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் நடிகர் தனுஷ். மோகன்லால் நடிக்க இருக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறாராம் ஸ்டண்ட் இயக்குனர் பீட்டர் ஹெயின். தமிழில் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்காததால் தற்போது தெலுங்கு மொழியில் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகை நிகிஷா பட்டேல். உதயநிதி நடித்துள்ள புதிய படத்தின் குரல் சேர்ப்பு பணிகள் துவங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் கௌரவ். ரங்கா படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது என்கிறார் கதாநாயகன் சிபிராஜ். அடுத்து வருவது ரகசியம். தன்னோட கடனெல்லாம் அடைக்க வெளிச்ச நடிகரிடம் மீண்டும் கால் ஷீட் கேட்டிருக்கிறாரா அந்த ஸ்டைலிஷ் இயக்குனர். நண்பர் வேறு ஹீரோக்களை வைத்து படம் எடுக்கிறது அந்த காம்பியர் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலையாம். நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் முழு மூச்சா இறங்கி இருக்காங்களாம் அந்த லண்டன் நடிகை. அடுத்து வருவது மறக்க முடியுமா. ரேகா, பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ரஸ். நான் இப்பவே போறேன். நில்லடி, முதல்ல போற வெறும் கையோட போகாத, பூங்கொத்து வாங்கிட்டு போ. இப்ப கடை திறந்தாதானே. ரேகா, மாமா. ரேகா, மாமா, நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை. மாமா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மாமா. இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி ஃளைட்ல தருவிச்சேன். Thank you மாமா. Thank you so much. I feel very happy today. பாண்டியா, நீ கில்லாடிடா. காமசூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கியே. ஆடேங்கப்பா. ஆசவத்தில் நாமல அண்ணன் தண்ணி உண்ணாமல எண்ணி ஏங்குற அண்ணாமல
வச்சு எண்ணாமல அண்ணன் தண்ணி உண்ணாமலே என்னை ஏங்குற ஆசையில சக்குரையா என் வயசு மீசையில சிக்குரையா என் மனசு காதல் சொல்லும் கண்ணா எங்களுக்கு அன்னக்கிளி அந்த கிளி அத்தவத்த வண்ண கிளி தாத்தா கட்ட வீடு முன்னழகு மூச்சு வாங்கி நிக்குதடி ஓம் பின்னழகு விட்டங்கொள்ள வைக்குதடி யார் வர போறா எந்த ஊரில் வாங்கி வந்த ஹலோ சுக்குப்பொடி அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்சு எண்ணாமல அண்ணன் தண்ணி உண்ணாமல என்னை ஏங்குற ஹலோ கடவுளே 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 கடவுளே. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் இயக்குனர் மகேந்திரன். பெயர் மகேந்திரன், இயற்பெயர் அலெக்சாண்டர். பிறந்த நாள் 25/6/1939. பிறந்த இடம் இளையாங்குடி. தந்தை ஜோசப் செல்லையா, தாய் மனோன்மணி, மகன் ஜான், மகள்கள் டிம்பிள், அனுரீட்டா. இயக்குனராக அறிமுகம் முள்ளும் மலரும். தயாரிப்பு ஆனந்தி பிலிம்ஸ். நடிகராக அறிமுகம் தெரி. இயக்குனர் அட்லி. இயக்கிய படங்கள் 12, கதை எழுதிய படங்கள் 26, திரைக்கதை எழுதிய படங்கள் 14, வசனம் எழுதிய படங்கள் 28. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.